ஹாய். இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டொமேட்டோ, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சில்லி வச்சுருக்கேன். முட்டை 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், உரித்து. இது தாளிக்கிறதுக்கு ஓகே. மசாலா ஆச்சி மசாலா வாங்கிக்கோங்க. இது வீட்டில் பவுடர் பண்ணது, நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆச்சி மசாலா வாங்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஆச்சி சாம்பார் மசாலா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற போட்டிருக்கேன். இது தேவை. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். லேசாக வதக்கி, எண்ணெய் விட்டு வதக்கி இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ரொம்ப கருகிடக்கூடாது, கருகாமல் வறுத்து வச்சுக்கணும். தக்காளி போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் லைட்டாக இந்த வாடை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமே பேஸ்ட் பண்ணணும். வதக்கி முடிஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆறவும் பேஸ்ட் பண்ணணும். வெங்காயத்தையும் வதக்கினதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அடுத்து முட்டை குழம்பு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம். ஆயில் விட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் காயவும், கொஞ்சம் ஆயில் காயும். இந்த காஞ்சா நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பை போடுவோம். சோம்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் எண்ணெய் காயம் முடியும் போட்டேன். கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். ஆனியன் போடுவோம். சில்லி போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் இப்படி வதங்கினா நமக்கு டேஸ்ட் போடும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்காது. இப்போ பேஸ்ட்டை போடுவோம். பேஸ்ட்டு
டொமேட்டோவும் வெங்காயமும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கி, அதை இப்போ போட போகிறேன். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊறப்படணும்ல, அதை கரைச்சி புளிக்கரைசல் ஊற்றுவோம். அதோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாம்பார் மசாலா போடல? சாம்பார் மசாலா போட்டு இதுக்கப்புறம் தான் சாம்பார் மசாலா. இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டியாக வரட்டும். கொஞ்சம் கிரேவியாக வரவும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போடுங்க, கிரேவியாக வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் விடுவோம். மசாலா இப்போ போட்டதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு தான் முக்கியம். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்துருச்சு. நல்லா சால்ட்டை போட்டுட்டு இப்படி கிண்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் விட்டுக்கோங்க. குழம்பு வைக்கிறவங்களுக்கு சால்ட்டு தான் ரொம்ப கவனமாக போடணும். இது எவ்வளோ நேரம் கொதி வரணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் மினிட்ஸா? 5 மினிட்ஸ். கொஞ்சம் கிரேவியாக வரவும் முட்டை வச்சுருக்கோம்ல, அவிச்ச முட்டையை இருக்கட்டும். அந்த அவிச்ச முட்டையை கொஞ்சம் கீரை வச்சுக்கோங்க. கீரை முட்டை எதுக்காக பண்ணுறோம் இப்படி? இந்த கிரேவியெல்லாம் உள்ளே போய் சக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக இது கொஞ்சம் கீரை முட்டை போட்டு வச்சா நல்லா இருக்கும். அந்த கிரேவி உள்ளே போகிறதுக்காக நம்ம இப்படி கீரை முட்டை மாதிரி இப்படி வச்சுக்கணும். அதுக்குள்ளேயும் கிரேவி ஆகிடும். உப்பு கவனமாக போடணும். சமையல் பண்ணுறவங்களுக்கு முக்கியம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வரவும் எக்க போடணும். இப்பே போட்டுடலாமா? போட்டுடலாம். எவ்வளோ நேரம் அப்படி இருக்கணும்? இது கொஞ்சம் நேரம். ஏற்கனவே பாயில் பண்ண முட்டை தான், அதனால இது கொஞ்சம் கிரேவியாக வரவும் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கிரேவியாக வரட்டும். இப்போ நான் தேங்காய் பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இறக்கணும். 2 கொதி வரவும் இறக்கிடலாம். மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அதுக்காகத்தான் மல்லி இலை போட்டு வரேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுமா? ஆஃப் பண்ணிடுறேன். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்தி பூரி அதுக்கு நேரம் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.